இங்கே பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பீஸு தானே எடுத்தோம், இன்னொரு பீஸ் எடுக்கணும். இன்னொரு பீஸுக்கு பாருங்கள், பாக்ஸாக துணி எடுத்து 2ஆக போட்டுட்டு இதை எடுத்து போட்டு வெட்டிக்கணும். 2 பீஸ் இருந்தால் தான் அந்த கழுத்து நம்ம இதே மாதிரி சேமாக மாடலாக செய்ய முடியும். இப்போ பாருங்கள். அப்படியே சுடிதாருக்கெல்லாம் பாருங்களேன். ஆனால் டைலர் தைக்கிறது தான் இவ்வளோ அழகாக இருக்கும். ரெடிமேடெல்லாம் கண்ணாப்னான்னு இருக்கும். அதை பார்த்துறாதீங்க. ரெடிமேடை பார்த்து தையல் கற்றுக்கணுன்னா அவ்வளோதான். இப்போது 2 பீஸ் நம்ம எடுத்துட்டோம். இந்த கழுத்தை தைக்க போகிறோம். கட் பண்ணிங்களா? இல்லை. சரி. இப்படி வந்து உட்காந்துக்க, சேரில் உட்காந்துக்க பாப்பா. ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை, அதில் உட்காந்துக்குங்க வேணும். இப்போ அந்த ஒயிட்டை ஆன் பண்ணால் தான் கண்டினியூ ஆகும். நடுப்பரை ஆன் பண்ணிடாதீங்க, ஆன் பண்ணி விடுங்க. தெரியல, ஓடுதில்ல. இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். 2 பீஸை எடுத்துட்டோமா? இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை தான் நம்ம தைக்கணும். இங்கே பாருங்கள், அழகாக அப்படி தைச்சி நீட்டாக இருக்குண்டா. இதெல்லாம் உங்களுக்கு பிசுறாக வராது. இப்படி தைக்கிறது ரொம்ப நீட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், அழகாக கோழி முட்டை மாதிரி தைக்கணும். பாருங்க, பாருங்க, கோழி முட்டை மாதிரி தைச்சிட்டோமா? தையல் பாருங்கள், 1/4 இன்ச்சு தான் போட்டிருக்கேன். சுற்றிலாம் தைச்சிட்டு தலகாணி வர மாதிரி திருப்பிடணும். பாருங்கள், சுடிதாருக்கும் இப்படி தான் தைக்கணும்பா. ப்ளவுஸுக்கும் பேக்கில் மாடல் வச்சோம்னா இப்படி தான் தைக்கணும். ப்ளவுஸு மாடலும் பை மாதிரி திருப்பிட்டோம் இல்லைங்களா? பாருங்க, கஷ்டப்பட்டு தான் திருப்பணும். எல்லா வேலையும் செய்யணும் நம்ம. எப்படி இருக்குது? ஃபினிஷிங்காக சூப்பராக இருக்கா? இங்கே பாருங்கள். இப்போ இதை ஓரத்தையில் போடணும். உள் பீஸுக்கு இவ்வளோ வேலை. பாருங்க, சூப்பராக வச்சுட்டோமா? இங்கே பாருங்க, அடுத்து இந்த துணியை தூக்கி போட்டு வச்சாச்சு. இங்கே பாருங்க, கரெக்டாக 2 சைடும் இந்த பீஸு கரெக்டாக அப்படி வச்சு செட் பண்ணிடணும். செட் பண்ணிவிட்டு ஊக்கு போட்டுக்கணும் நம்ம. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஊக்கு போட்டு பாதி தைச்ச உடனே நான் எடுத்துக்கிறேன். இங்கே ஒரு ஊக்கு போட்டுக்கணும். நீ பாருங்கள், 1/4 இன்ச்சு. நிறுத்தணும். அப்படியே நிறுத்தி சக்குன்னு நிறுத்தி இங்கே பாருங்கள். பாருங்கள், நிறுத்தி இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ஷார்ப்பாக நிறுத்துறேன்னு.
கட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த ஊக்கை எடுத்து இந்த சைடு வச்சு கரெக்டாக வச்சு போடுறேன். ஊக்கு போடலன்னா நேராக வராது ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் வந்து கட் பண்ணி தைக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை பாருங்கள். அது கை நான் எப்படி கையெல்லாம் பிடிச்சிருக்கேன்னு பாருங்கள். நல்லா அந்த வளைவெல்லாம் கிட்ட நல்லா காமிங்கம்மா எப்படி தைச்சிருக்கணும். இங்கே பாருங்கள், அழகாக ஓரமாக இங்கே பாருங்கள் கார்னர், இங்கே பாருங்கள் கார்னர், இங்கே பாருங்கள் கார்னர், எப்படி ஒரே சைஸாக பிடிச்சிருக்கோம் பாருங்கள், 1/4 இன்ச்சு. இப்போ கட்டிங் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், பாருங்கள் சூப்பராக இருக்குது. நான் சிசர் பத்திரம்னா போட்டு எப்போயுமே ஓப்பன் பண்ணி வச்சுக்காதீங்க. அந்த பீஸை எடுத்துட்டோமா, இங்கே பாருங்கள் அர்க்காட் பண்ணணும், மூளைக்கு மூளை, அப்போ தான் திருப்ப வரும். இங்கே பாருங்கள், இந்த நூல் கூட வித்தியாசமாக தெரியுதாம்மா. இந்த பாருங்கள் அர்க்காட் பண்ணிட்டோமா, 3 மூளையும் வேணா இங்கே கொஞ்சோண்டு இதுவும் விரியணும்ல, அதுக்காக வேண்டி இங்கே பாருங்கள் கிராஸு. இப்போது வெட்டிட்டோம். உள் பீஸு இப்படி நம்ம உள்ளே திருப்பி அழகாக எல்லாத்தையும் திருப்பி விடணும். ஊக்க எடுத்துட்டு பின்ன எடுத்துட்டு உள்ளே திருப்பி விடணும். ஸ்டார் நெக், இவ்வளோ வேலை இருக்குது. சிம்பிளாலாம் வந்துடாது. எதை எடுத்தாலும் ஈஸியாக வரணும், வேலையும் ஆகணும், அதெல்லாம் நினைக்கவே கூடாது. நான் தெரிஞ்சேன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்கிறேன், உங்களுக்கு இன்னும் லேட் ஆகும். நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும். மூளைலாம் எப்படி உட்காந்துருக்குங்க, சரியா இருக்காமா? நல்லா தெரியுதுல்ல? கரெக்டாக. பாருங்க, கை வச்சு நல்லா எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஓரத்தையில் அப்படியே ஓரத்தையில் போட்டுட்டு வர போகிறோம். கட் பண்ணி நூல் கோத்துக்கிறேன். தூரத்துலேருந்து எண்ணெய் சேர்த்துடுறான் மிஷினோட. கொஞ்சம் கட் பண்ணி போங்க. இப்படி இங்கே இருட்டாக தெரியும், நான் சொல்லும் போது ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு வளைவு தைச்சோன்னா நீங்கள் வந்துடுங்க. பக்கத்தில் வந்து கொஞ்சம் கரெக்டாக எடுத்துங்க. ஆன் பண்ணணும் வைக்கும் போது இங்கே பாருங்க. ஆன்ல இருக்கு பாருங்க. கார்னர் எப்படி போகுது ஸ்டூடெண்ட்ஸ், கவனிங்க. இங்கே பாருங்க எவ்வளோ லுக்காக இருக்குது பாருங்க. பாருங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு நான் செய்யலை. நீங்கள் இப்போ இந்த மாதிரி அழகாக வரணும்னா 2-3 தடவை நீங்கள் தைக்கணும். தைச்சாதான் அழகாக வரும், சும்மா உடனே வந்துடாது. இதெல்லாம் நீங்கள் 10 தடவை ட்ரைனிங்க்கு ஹோம் ஒர்க்கு, உங்களுக்கு 1 வாரம் ஹோம் ஒர்க்கு. சரிங்க. பாருங்க பாருங்க காய்ஸ், இங்கே பாருங்க அழகா இருக்கா, எப்படி இருக்கு பாருங்க, லுக்கா இருக்கா, சூப்பரா தைச்சிருவீங்களா? இங்கே பாருங்க, இது உள்ள வந்து எமிங் பண்ணி விடணும். இல்லை எமிங் பண்ணலன்னா இங்கே ஒரு குத்து ஊசியில் குத்தி முடிச்சு போடணும். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, ஒரு 10 இடத்துல குத்தி குத்தி முடிச்சு மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு வராது. இது பேக் நெக் இதே மாதிரி செஞ்சு இங்கே நாடா வச்சுட்டா செமையாக இருக்கும். இந்த இடத்துல நாடா வச்சு கட்டி தொங்க விட்டிங்கன்னா ப்ளவுஸில் அழகாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் பெருசாக தைக்க போகிறோம். இதுதான் ஸ்டார் நெக் மெத்தடு, கட்டிங்கு அண்டு ஸ்டிச்சிங்கு. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய். ஓகே பாய்.
கார்னருக்கு கவனமாக செய்யுங்க. தெரியலன்னா வீடியோவை பார்த்து செய்யுங்க. ஓகே.